தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஈஸ்டர் பண்டிகையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் உற்சாகத்துடன் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து தூய ஜென் மார்க்கினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொண்டனர். இன்றைக்கி ஈஸ்டர் திருவிழா நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு இங்கே வேண்டிக்கிறதுக்காகவும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் வந்திருக்கோம். 40 நாள் விரதம் இருந்து இந்த புனித இந்த தவ காலத்தை அனுசரிச்சுட்டு 40வது நாள் இன்றைக்கி ஈஸ்டர் திருவிழாக்காக எல்லோரும் கோவிலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி சென்னை சாந்தோமில் உள்ள தேவாலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். உங்களை தொடர்ந்து தம் வரங்களால் நிறைவு பெற செய்வாராக. கிறிஸ்து எங்களுக்காக உலகிலே பிறந்து வளர்ந்து பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து உயிர் தெழுகின்றார். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், மனித வாழ்வானது இவ்வுலகிலே அழிந்து விடாது. மனித வாழ்வு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு மீட்கப்பட்டு மறு உலகிற்கு செல்லக்கூடிய வாழ்வு. எனவே மனித வாழ்வு இவ்வுலகிலே இருந்து மற்ற ஏனைய வாழ்விற்கு ஏற்றவாறு பிற உலகில் மீண்டு வருகின்ற உலகிலே நாம் இறைவனோடு ஒன்று இருப்போம் என்ற நிலையிலே ஒரு நம்பிக்கையை தருகின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது. இந்த நாளில் எல்லாருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். 40 நாள் விரதம் இருந்து இன்றைக்கி ஈஸ்டரை கொண்டாடி இருக்கோம். பிஷப் மாஸ் வச்சுருக்காரு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. 3ஆம் நாள் உயிர் தெழுந்த அந்த நாளை இன்றைக்கி சிறப்பாக கொண்டாடினோம். குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவில் பாஸ்கா எனப்படும் உயிர்ப்பிப்பு திருப்பலி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடித்த கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் பண்டிகையின் போது ஈஸ்டர் முட்டைகள் வழங்கப்பட்டன. முட்டையின் ஓட்டினை உடைத்து கோழி குஞ்சு வெளிவருவது போன்று தடைகளை உடைத்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் இது வழங்கப்பட்டதாக தெரிவித்தனர். இதேபோல் மதுரை உயர் மறைமாவட்டம் சார்பில் செயின்ட் மேரிஸ் கத்தீட்ரல் ஈஸ்டர் பெருவிழா நடைபெற்றது. பேராயர் அந்தோணி பாப்புசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டு திருப்பலியில் திருப்பாடல்கள் பாடப்பட்டன. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ஈஸ்டர் திருவிழாவை முன்னிட்டு புனித தீர்த்தம் மந்திரித்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது. திருநெல்வேலி அடுத்த பாளையங்கோட்டையில் நடைபெற்ற ஈஸ்டர் பண்டிகையில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டு திருப்பலி நடைபெற்றது. கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி இயேசு கிறிஸ்துவை வரவேற்று பிரார்த்தனை செய்தனர். பாடல்கள் பாடி வண்ண விளக்குகளுடன் உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.